இப்போ டைரக்ட் டேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ். அதில் அதுக்கு அடுத்து இன் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸில் டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. அந்த டைரக்ட் டேக்ஸில் ஒரு டைப்ஸ் தான் இன்கம் டேக்ஸு. இந்த இன்கம் டேக்ஸ் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். இன்கம் டேக்ஸ் அப்படின்றது வந்து அதிலே இருக்குது பாருங்கள். இன்கம் ஒரு பர்சன் இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன், அது ஆர்டிஃபிஷியல் பர்சனாக கூட இருக்கலாம், அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் ஆர் கெயின் ஆர் ப்ராஃபிட் சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸு டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் வந்து இன்கம் டேக்ஸ். அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அசஸ்ஸி, அதுக்கு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7. அசஸ்ஸின்றவங்க யார் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுற பர்சன், அதான் கொடுத்துருக்காங்க. எ பர்சன் பை whom எனி டேக்ஸ் ஆர் எனி அதர் சம் ஆஃப் மணி இஸ் பேயபிள். யார் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ சரிங்களா, அந்த பர்சன் தான் வந்து யாரும் அசஸ்ஸி. நெக்ஸ்ட்டு பர்சன், செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31. பர்சன்றவங்க யாரெல்லாம், அந்த டேக்ஸ் பே பண்ணுற பர்சன் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது தான் பர்சனில் கொடுத்துருக்காங்க. அது 7 இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். செகண்ட் வந்து இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இருக்கலாம். தென் தேர்ட் கம்பெனியாக இருக்கலாம் அந்த பர்சன். தென் ஃபார்மாக இருக்கலாம், ஒரு ஃபார்மாக இருக்கலாம். தென் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் இருக்கலான்றாங்க. லோக்கல் அத்தாரிட்டியாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பர்சனுக்கு எலிஜிபிள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, இன்கம் டேக்ஸுக்கு. தென் தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வந்து அசஸ்மெண்ட் இயர் சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் இயர் அப்படின்றது என்ன அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுற இயர் தான் அசஸ்மெண்ட் இயர். அது வந்து 12 மந்த் இருக்கணும் நார்மலாக. 1 ஏப்ரல் டு 31 மார்ச் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 இருக்குது. அதுதான் தி இயர் இன் விச் டேக்ஸ் இஸ் பெய்டு. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், இதுதான் அசஸ்மெண்ட் இயர். தென் ப்ரீவியஸ் இயர்னால் அசஸ்மெண்ட் இயர் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முந்தின வருஷம், அதுதான் கொடுத்துருக்காங்க. தி இயர் இன் விச் இன்கம் இஸ் ஏர்ன்டு. இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம். இப்போ சொன்ன மாதிரி சொல்லலாம், எந்த வருஷம் இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுற வருஷம் தான் வந்து என்னது ப்ரீவியஸ் இயர். இதுவும் 12 மந்த் இருக்கணும், 1 ஏப்ரல் டு 31 மார்ச். அது வந்து அசஸ்மெண்ட்டு இயருக்கு முந்தின இயராக இருக்கணும், அதுதான் ப்ரீவியஸ் இயர்ன்றாங்க, அது பேர் தான். இதுக்கு செக்ஷன் 3. தென் 5th ஹெட்டிங் வந்து இன்கம். இன்கம் நம்ம பார்த்தோம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம், கெயினாக இருக்கலாம். இன்கம் அதான் சொன்னோம் இல்லையா, அந்த இன்கமில் என்னெல்லாம் ஹெட்டில் இன்க்ளூட் ஆகுது, இன்கம் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கலாம். தென் டிவிடெண்ட், வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ்ட் பை சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல், எலக்ட்ரல் ட்ரஸ்ட். இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, அதான் வித் WEFனா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஏப்ரல் 2010 இருக்குன்றாங்க. இது எலிஜிபிள், டேக்ஸ் எலிஜிபிள் இன்கமில். அப்புறம் வேல்யூ ஆஃப் ஒர்க்கர்ஸ் இட்ஸ் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் டேக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 17. இது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு இன்கமில். அப்புறம் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் லைக் டியூட்டி ட்ராபேக்ஸ், கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட், சேல் ஆஃப் லைசன்சஸ். அப்புறம் வந்து 6th வந்து இன்ட்ரெஸ்ட், சேலரி, போனஸ், கமிஷன், ரெமுனரேஷன் ஏர்ன் பை எ பார்ட்னர் ஆஃப் ஃபோம் ஃப்ரம் சச் எ ஃபோம். அப்புறம் கேபிட்டல் கெயின் சார்ஜபிள் அண்டர் செக்ஷன் 45. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அப்புறம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் தி பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங், கேரேட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அது சொல்கிறாங்க. அப்புறம் வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, இது மாதிரி பர்சல் ரேஸு, இது எல்லாமே கார்ட் கேம்ஸு, இதில் வர இன்கமும் இருக்குது, டேக்ஸ் பே பண்ணலாம். அப்புறம் டீம்டு இன்கம் சொல்கிறாங்க அண்டர் செக்ஷன் 41 to 41 or 59 சொல்கிறாங்க. தென் சம் அமௌண்ட் ரிசீவ்டு அசஸ்ஸி, வெல்ஃபேர் ஃபண்டாக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருந்து, எனி பிஎஃப்,
சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட் எதனா ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் இன்கமில் இன்க்ளூட் ஆகுதுன்றாங்க. தென் இன்சூரன்ஸ் பாலிசிஸில் எதனா போனஸ் ரிசீவ் பண்ணுறாங்க சம் அமௌண்ட்டு அப்படின்னா அதுவும் இன்கம்ன்றாங்க, அந்த இன்கமில் இன்க்ளூட் ஆகும். தென் அமௌண்ட் ரிசீவ்டு அக்ரிமெண்ட் மூலியமான்றாங்க. என்னென்ன அக்ரிமெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. நாட் கேரியிங் அவுட் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஒரு பிஸ்னஸில் அவங்க எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து ஷேரிங் எனி நோ ஆர் பேட்டன் காப்பிரைட்ஸ், இதெல்லாம் ஷேர் பண்ணாமே சம் அக்ரிமெண்ட் பண்ணி அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறது. இந்த இன்கமும் டேக்ஸில் வரும்ன்றாங்க. தென் பெனிஃபிட் ஆர் பர்பஸ் எதனா ரிசீவ் பண்ணியிருக்காங்க கம்பெனி டைரக்டர் ஆர் எ பர்சன் ஹோல்டிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. தென் கிஃப்ட்டு வந்து அண்டர் செக்ஷன் 56 to அதர்ஸ் எதனா கிஃப்ட்டுன்னா அதுக்கு என்னென்னா டேக்ஸு சொல்கிறாங்க. தென் 6th ஹெட்டிங் அக்ரிகல்ச்சர் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு என்னென்னா சம் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கிறாங்க. எனி ரெண்ட் ஆர் ரெவென்யூ derived ஃப்ரம் லேண்டு மூலயமா எதனா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இந்தியாவில் சிச்சுவேட் ஆகிருக்கு. அது இந்தியாவில் சிச்சுவேட் ஆகியிருந்தால் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு ஃபுல்லி எக்ஸம்டட்னு கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 படி என்னென்னா டோட்டல் இன்கம்லேருந்து லெஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லி எக்ஸம்டட் இது கிடையாது. தட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ்னால் என்ன, அதில் பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அசஸினா யார், டேக்ஸ் பே பண்ணுற பர்சன் சொன்னோம். அசஸினா டேக்ஸ் பே பண்ணுற பர்சனில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தோம். இண்டிவிஜுவல், ஆர்டிஃபிஷியல் பர்சன், கம்பெனி, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அதெல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தோம். தென் அசஸ்மெண்ட் இயர்னால் டேக்ஸ் பே பண்ணுற இயர் சொன்னோம். ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர்னால் இன்கம் ஏர்ன் பண்ணுற இயர்னு பார்த்தோம். தென் இன்கம்னா என்னென்ன இன்கம் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்புறம் 6th டாபிக் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் இன்கம் இந்தியாவில் ஃபுல்லி எக்ஸம்டட். அது டோட்டல் இன்கம்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது எக்ஸம்டட் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. தட்ஸ் இட்.